வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் பிகாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா, இல்லை ஹையர் ஸ்டடீஸில் எம்காமோ இல்லை எம்பிஏவோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வரையுமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதாவது பிகாம் எடுத்தால் பேங்க் ஜாப் ஈஸி, பிகாம் எடுத்தவங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எடுத்தால் தான் பேங்க்கில் வந்து ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒப்பீனியன்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பிகாம் எடுக்கலாமா வேணாமா, எடுத்தால் என்ன மாதிரியான பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம், முக்கியமாக பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் டிகிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பிகாமோட சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாமில் முக்கியமாக அந்த மேனேஜருக்கான அந்த எக்ஸாமுக்கோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, சேலரியில் எந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியுமா, ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுமா, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாமா, இந்த மாதிரியான ஃபுல் ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்பயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் முடிச்சுட்டு பேங்க் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாம் எடுத்தவங்க பேங்க் மேனேஜர் ஆகலாமா அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து நம்ம பார்த்தலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாம் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு டிகிரி எடுத்தவங்க வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பேங்க் மேனேஜருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேங்க் மேனேஜர் ஆகிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீட்டெயிலையும் நான் இங்கேயே வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதாவது பேங்க் மேனேஜர் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் பேங்க்கில் டேரெக்டாக எந்த ஒரு பேங்க்லையுமே மேனேஜருக்கான வேக்கன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போயிட்டு அடுத்தடுத்து ப்ரமோஷன் தான் மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் வந்து உங்களால் ஆக முடியும். இது பிகாம் டிகிரி இல்லை, நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் டேரெக்டாக மேனேஜர் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலிமா தான் ஆக முடியும் உங்களால். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரமோஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களோட நாலேஜ், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு. ஒன்று நீங்கள் பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை எஸ்ஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜான மெத்தட் தான் உங்களுக்கு. பிஓ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல பிஓ இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஓ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிம்பாங்க. எஸ்பிஐல பிஓ அப்படிம்பாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம், கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும். கிளர்க்குக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், பிஓக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ப்ரோக்ராமிங்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசிக்காக கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா இது ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல பேங்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி. ஸோ இவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும் உங்களுக்கு. இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிங்கிறது பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங், இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐல பிஓக்கான வேகன்சி தனியாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐல ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இது கிளர்க்கலுக்கு ஈக்குவலான வேகன்சி உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிஓவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த வித ஹையர் ஸ்டடீஸுமே தேவையில்லை உங்களுக்கு. இதுவே அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பட் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது பிஓ யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருந்து நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர பிஓ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஒன்று ஐபிபிஎஸ் பிஓ ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வர ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை எஸ்பிஐ பிஓ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இதில் ஐபிபிஎஸ் பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும் எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க மாட்டாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு 1 இயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது பிகாம்ல நம்ம படிக்கிற சிலபஸ்க்கும், ஏன்னா பிகாம்ல ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ், பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணுறது ஈஸியா, இல்லை இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா
அப்படிலாம் எந்த வித ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸில் ஒரு 6 டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் ஸ்டாட்டிக் ஜிகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுலேருந்துமே கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 6 டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிகாம் எடுத்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், பிகாமோட சிலபஸ்க்கு அப்படியே மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லை. சொல்லப்போனால் எந்த ஒரு டிகிரிக்குமே அப்படியே 100% மேட்சால இருக்கவே இருக்காது உங்களுக்கு. பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பேங்கிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபினான்சியல் அவேர்னஸ் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் வாங்கலாம். அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிமினரியில் ஃபினான்சியல் அவேர்னஸ் டாப்பிக்லாம் வராது, மெயினில் மட்டும் வந்து ஃபினான்சியல் அவேர்னஸ் டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த வித ப்ரிஃபரன்ஸும் அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீமோ இல்லை பிகாமில் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரீமோ எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பேங்க் ஜாப்க்கு சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்க, ரீசனிங் டாபிக் எப்படி படிக்கிறீங்க, ஆப்டியூட் டாபிக் எப்படி படிக்கிறீங்க, இங்கிலீஷ் எப்படி படிக்கிறீங்க, எப்படி ரெகுலராக ப்ராக்டிஸில் இருக்கீங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸில் வேக்கன்சி போடுவாங்க உங்களுக்கு, ஏரியா வைஸில் வேக்கன்சி போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன சூட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கிளரிக்கல் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கிளரிக்கல் ஒரு ஆவரேஜாக ஒரு 20,000க்கு மேலே இருக்கும் சேலரி. இல்லை நீங்கள் பிஓ எனக்கு முடியும், என்னால் முடியும், எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000க்கு மேலே ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலவன்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேலே இருக்கும். அது எஸ்பிஐலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் மெத்தட் பொறுத்தவரையும் நீங்கள் ஜஸ்ட் பிகாம் மட்டும் படிச்சிருந்தா பத்தாது, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஹையர் ஸ்டடீஸும் நீங்கள் எம்காலாம் வந்து படிக்காதீங்க, எம்பிஏ வந்து நீங்கள் படிங்க. ஸோ எம்பிஏலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஜென்ரலோ இல்லை அதர் ஸ்ட்ரீம்ஸோ வந்து சூஸ் பண்ணாதீங்க. எம்பிஏல ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த 3 ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஓ அப்படிங்கிற வேக்கன்சி வரும், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஐபிபிஎஸ் கீழே இந்த எஸ்ஓ அப்படிங்கிற வேக்கன்சி வரும். ஸோ இது கீழே ஹச்ஆர் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி வரும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் இந்த ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேக்கன்சி வரும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்பிஏல ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. இதுவே எம்பிஏல மார்க்கெட்டிங் இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வரும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பிஐலையும் எம்பிஏ முடித்தவங்களுக்கு முக்கியமாக இந்த எஸ்ஓவில் எம்பிஏ முடித்தவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்டெப்த்தாக வந்து எஸ்பிஐ எஸ்ஓ பற்றிய ஒரு இன்டெப்த் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த 2 மெத்தடில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஆகணும் அப்படின்னா பிகாம் முடிச்சுட்டு பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு டெக்னிக்கலாக போகணும், படித்தது ரெலவெண்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிகாம் முடிச்சுட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், என்னென்ன பண்ணலாம், ஆக முடியுமா ஆக முடியாதா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.